வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், ஆசிரியர், பாலக்காடு. எந்த கிரகங்கள் நாயகர்கள்னு பார்த்தா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் இந்த மாத நாயகர்கள். அப்போ அவர்களுடைய செயல்பாட்டில் சிம்மம் ராசி எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நாம ஒரு பொது பலனா பார்த்துக்கலாம். ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நட்புணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாவர்க்கும் எல்லா நலம் வளமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும். இப்போ இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் சிம்மம் ராசிக்கு நாம பலனை பார்க்கலாம். இந்த நாயகர்கள் சொன்ன சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் சிம்மம் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் பகவான் 8ஆம் பாவகத்தில் போயிருக்கிறார் சனீஸ்வர பகவானோட. சுக்கிர பகவான் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார் மேஷ ராசியில், அதாவது தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில். அதே போல இவர்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் போய் இருக்கிறார் குரு பகவான். அதே போல சுக்கிர பகவான் தன் வீட்டிற்கு 12இல் இருக்கிறார். செவ்வாய் பகவானும் தன் வீட்டிற்கு 12இல் இருக்கிறார். அப்போ இந்த சிம்மம் ராசிக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியூரில் இருந்து தொழில் செய்து வரக்கூடிய வருமானத்தில் ஏதாவது ஒரு லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை, லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். லாபம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சொத்து விற்கணும், பிடிக்கணும், வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டான செயல்கள் தொடங்கும். அதே போல கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மனைவி வீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்து பத்துகள்ங்கிற வசதி வாய்ப்புக்கு உண்டான பொருளாதார நிகழ்வுகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லையா தானாக முன் வந்து கொடுக்கும் ஒரு அமைப்பு வரும். அதே போல அவர்கள் அரசாங்கம் அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் வேலை மாற்றம், திடீர் ப்ரமோஷன், புதிதாக பதவிகள் வருதல், அந்த மாதிரி சூழ்நிலையில உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு அதில் ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய உதவிகளும் அந்த விண்ணப்பங்கள் வந்து சரிவர செயல்பட்டு உங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை வரவழைத்து தரும். அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள், குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு இழப்புகள், குடும்ப உறுப்பினர்கள் எதையாவது ஒன்றை தொலைத்து விடுதல், அதாவது தொலைத்து வருவது அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைச்சிட்டாங்க அப்படின்னு. நகை, நட்டு, செல்போன், வண்டி, வாகனம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் அமைப்பில் வேண்டும். வாகனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சரி, வாகனத்தை இயக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சரி, அவர் வீட்டுக்கு அவர் 12இல் இருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வாகனத்தாலும் வீட்டாலும் வீட்டில் இருக்கும் உறவினர்களாலும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டால் மேன்மை காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. பித்ரு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய மாதமாக இருக்கிறது. கடல் நீர் குளியல் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஆற்று நீர் குளியல், கடல் நீர் குளியல் இதெல்லாம் நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட உள்ளூரிலிருந்து வெளிநாட்டுக்கு அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய முயற்சிகளால், புதிய முன்னேற்றங்களால், புதிய உறவுகளால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
பெண் பார்க்கும் படலம் நடப்பவர்களுக்கு, மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமான மாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் முடக்கம் வந்தாலும் அதில் பதட்டம் இல்லாமல் நீங்கள் சிந்தனையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு இறைபலம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக செயல்படுகிறது. அதாவது உங்களுடைய பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டியுடைய ஆர்சி புக், இடத்துடைய பத்திரம், மூலப்பத்திரம், அதே போல உங்களுடைய அடமானம் வைத்த நகை நட்டுகள், அதில் கவனம் அதிகம் தேவைப்படுகிறது. இந்த மாதிரி டாக்குமெண்ட், அடமானம் வைத்த பேப்பர்களுடைய ரசீது பேப்பர் இதெல்லாம் காணாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல ஒரு நல்ல நீண்ட நாள் உங்களுக்கு பார்க்க முடியாத ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ, நீண்ட நாள் கிடைக்காத ஒரு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, நீண்ட நாள் தள்ளி தள்ளி சென்ற செயல்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் தொழில் ஸ்தாபனங்களில் பெரியோர்களின் சொல்லக்கூடிய அங்க இருக்கும் உங்களுக்கு மூத்த அதிகாரிகளால் உங்களுக்கு தொந்தரவுகளும் பாரமும், தொழில் பாரம் அப்படின்னு வேலை சுமைகள், பணிச்சுமைகள் உங்களுக்கு கூடும். இந்த மாதிரி செயல்களில் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத ஒரு சஞ்சலம், சங்கடம் சம்பவிக்கும் மாதமாகவும் இருக்கிறது. அப்போ நீங்க இந்த மாதம் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ இந்த மாத வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அக்னீஸ்வரர் வழிபாடும், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவான் வழிபாடும், பொங்கு சனீஸ்வர பகவான் வழிபாடும், அக்னீஸ்வரர் வழிபாடும் இந்த சனி செவ்வாய் பகவானுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், அதே போல சவுந்தரராஜ பெருமாள் வழிபாடோ இல்ல கரிவரதராஜ பெருமாள் வழிபாடோ செய்வது உங்களுக்கு சுக்கிரனுடைய நல்ல ஒரு மாற்றத்தையும், அதே போல நீங்க சக்கரை பொங்கல் வைத்து அந்த பிரசாதத்தை வழங்குவது, நெய்வேத்தியமாக தெய்வத்துக்கு படைத்து அதை பிரசாதமாக வழங்குவதும், நிலக்கடலை மிட்டாய், கடலை மிட்டாய் தானம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான வளர்ச்சியை தரும். அதே